இன்னைக்கு வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு கப் ஷேப் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுவுமே கப் ஷேப் எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போலவும் கழுத்தோட அகலம், ஷோல்டர் அளவு, ஆர்ம் ஹோல் அளவு எல்லாம் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் இதில் ஃப்ரண்ட்டு மட்டும்தான் கட் பண்ண போகிறேன். கொக்கி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நெக்கோட அளவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே சைட்லேயும் அதோட ஹைட்டு, கப் ஷேப்போட ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அளவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே டாட் பிடிப்பில் அந்த ஹைட்டு, ஃப்ரண்ட்டோட ஹைட்டு எவ்வளோ இருக்குது, ஷோல்டர் பக்கத்தில் நெக் பக்கத்தில் இருந்து 1 இன்ச்சில் இருந்து எடுக்கணும். ஷோல்டர் பிடிக்கிற அளவு கீழே நம்ம தைக்கிற அளவு சேர்த்து விட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல் ஷேப்பில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஆர்ம் ஹோல் அளவை மார்க் பண்ணி இருக்கோம். இப்போ அதிலிருந்து அந்த கார்னரில் பாதியாக எடுத்து அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலேயும் ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் அதுலேயும் பாதியாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 1.5 இன்ச்சுக்கு லைன் போட்டு கார்னரில் இப்போ அந்த 2 மார்க் பண்ணதையும் கர்வாக ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் அளவு எடுத்திங்கன்னா நம்ம இதில் எந்த மிஸ்டேக்குமே நமக்கு வராது. தைரியமாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உள்ளே நம்ம குடஞ்சி கட் பண்ணுவோம்ல ஃப்ரண்ட்டுக்கு, அதை இப்போ எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அதில் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதில் 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் அளவு லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அந்த இடத்துல கம்மி பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த லைனில் போயிட்டு ஜாயின் பண்ணிடணும். அதே மாதிரி ஷோல்டரில் இருந்தும் 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு மேலே அதே அளவுக்கு அந்த 1.5 இன்ச்சில் டச் ஆகிற மாதிரி அந்த கர்வை வரைஞ்சி கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஃப்ரண்ட்டோட அளவு கட் பண்ணியாச்சு. இப்போ அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டர் டாட் பிடிச்சிக்கலாம். இது வந்து அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். சில இதில் சென்டரில் பிடிச்சிருப்பாங்க, சில இதில் கொஞ்சம் மேலே இருக்கும், இல்லை கொஞ்சம் கீழே இருக்கும். நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த மாதிரி இதில் வந்து நான் இப்போ சென்டரில் தான் டாட் பிடிக்க போகிறேன். இது ஒரு சின்ன சைஸ் ப்ளவுஸுன்றதுனால 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா கொஞ்சம் 36 அந்த மாதிரி கொஞ்சம் சைஸ் பெருசாகும்போது ஒரு 3 இன்ச் வரைக்கும் அந்த டாட் பிடிச்சிக்கலாம். நான் இதில் 2.5 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ சென்டர் டாட் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கீழேருந்து பிடிக்கிற டாட் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம லைன் போட்டிருக்கோம்ல, நெக் பக்கத்துலேருந்து 1 இன்ச் லைன் போட்டு இந்த மாதிரி கிராஸாக இருக்கும், அதை இந்த மாதிரி சரி பண்ணி இதில் வந்து 1.5 இன்ச் அளவுக்கு பிடிக்க போகிறேன். கொஞ்சம் நம்ம சைஸ் அதிகமாக 1.25 2 தாண்டியும் பிடிச்சிக்கலாம். நம்ம இதில் வந்து நான் இப்போ 1.5 தான் பிடிக்க போகிறேன். ஹைட் வந்து 3 இன்ச் வரைக்கும் வைக்கிறேன்.
2.25 வைக்கலாம், 2.5 வைக்கலாம். இப்போ எங்களுக்கு ஷேப் இறக்கி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா 2.5 அந்த மாதிரி பிடிச்சாலே போதும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த மாதிரி வச்சு அந்த கார்னரில் பிடிச்சி எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல சென்டர்லேருந்து மார்க் பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம். டாட்டோட அளவு பாருங்கள், 1 இன்ச்சை பாதியாக மடக்குனா நமக்கு எவ்வளோ வரும், அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு சாய்ச்சி தையலை கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் டாட் முடிஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு மெத்தடு. இப்போ நம்ம 3ஆவதாக டாட் பிடிப்போம்ல, இன்னொரு இதில் அதை நான் வேறு மாதிரி பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். நம்ம இன்னொரு சைடு டாட் பிடிக்க போகிறோம். இப்போ அந்த 2 டாட்டுமே ஒரே மாதிரியே பிடிச்சிடலாம், அதில் பிடிச்ச மாதிரியே இருக்கும். நெக் பக்கத்தில் இருந்து அதே லைனில் கீழே டாட் பிடிச்சிக்கலாம். அதில் எந்த அளவு பிடிச்சோமோ அதே மாதிரி இதுலேயும் பிடிச்சிக்கலாம். இப்போ அதில் வந்து சென்டரில் வச்சோம்ல, இதில் வந்து நம்ம கீழே இருந்து டாட் பிடிச்சோம்ல செகண்ட் டாட்டு, அதுக்கு நேராக இருந்து டாட் பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி டாட் பிடிச்சா வந்து ரொம்ப ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். இது வந்து எல்லாரும் கேட்க மாட்டாங்க, யாராச்சும் ஒரு சிலர் தான் இவங்களுக்கு ஷேப் வந்து ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இல்லை நார்மலாக வந்து இந்த சென்டரில் டாட் பிடிக்கிறது தான் நிறைய பேர் போடுவாங்க. ரொம்ப ஷார்ப்பாக வேணும்னு சொன்னால் மட்டும் இந்த டாட் பிடிச்சிக்கலாம். ஆனால் 2 ஷேப்புமே நல்லா தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும்.